இன்றைய மன்னா ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8:32. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பல ஆலயங்களில் இந்த கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற நேரம் இது. இந்த சமயத்தில் ஆண்டு இந்த வார்த்தை நமக்கு கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்தவர், தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினவர், நமக்காக கொடுத்தவர், அவரே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனை கொடுப்பதுதான் ஒரு விலையுயர்ந்த ஒரு தியாகம், விலையேற பெற்ற தியாகம். அதே செய்து விட்டவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு செய்யாதிருப்பது எப்படி? உங்களுடைய தேவைகளை இன்னதென்று அறிந்திருக்கிறார். தம்முடைய குமாரனையே உங்களுக்காக கொடுத்தவர் மற்ற தேவைகளை எப்படி சந்திக்காமல் இருப்பார்? உங்களுக்கு தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறார். உங்களுக்கு வேலை வேணுமா, அது அவருக்கு தெரியும், அவர் கொடுக்க வல்லவர். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா, அதை கொடுக்க கர்த்தருக்கு தெரியும், நேர்த்தியாக செய்வார். ஒருவேளை ஒரு பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், குமாரனையே கொடுத்தவர் இந்த ஒரு பிள்ளையை அருளாதிருப்பது எப்படி? அவருக்கு லேசான காரியம். உங்களுடைய தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார், ஏற்ற வேளையில நேர்த்தியாக செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி. உம்முடைய குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய், ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும். அவங்களுக்கு என்ன தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ பண தேவைகளை சந்தியும். ஒரு வேலைக்காக ஜெபித்துட்டு இருந்தாங்கன்னா வேலையை தாரும். பதவி உயர்வுக்காக ஜெபித்தாங்கன்னா பதவி உயர்வை தாரும். விசாவுடைய ஒப்புதலுக்காக நீட்டிப்புக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்கன்னா அதை தருவீராக. ஆண்டவரே அப்பா, அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்களோ, ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்தாங்கன்னா அதை கொடுங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கை துணைக்காக ஜெபித்தாங்கன்னா அதை கொடுங்க ஆண்டவரே. என் தேவனுக்கு லேசான காரியம், அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.